நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உண்மைக்கு காட்சியம்மா, அதுவே உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுவே உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறே ஏதம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறே ஏதம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுவே உண்மைக்கு சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுவே உண்மையின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் இந்த பதிவில் நான் பார்க்கும் பாடலில், நான் பாடிய பாடலில் உள்ள ஒரு அர்த்தம் என்னவென்றால், நல்லவர்களுக்கு ரெண்டே ரெண்டு சாட்சி தான், ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் இந்த இரண்டு சாட்சிகளுக்கும் பயன்படுவதில்லை. ஒன்று நம் மனசாட்சிக்கு பயப்பட வேண்டும், இல்லாவிட்டால் தெய்வ சாட்சிக்கு பயன்பட வேண்டும். இரண்டு சாட்சிகளுக்கும் பயப்படாமல் வாழ்ந்தோம் என்றால் அது ஒரு நல்ல உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கையாகாது. ஆகவே மனிதராக பிறந்த நாம் ஒன்று நம்முடைய மனசாட்சிக்கு பயப்படுவோம், இல்லாவிட்டால் தெய்வத்தின் சாட்சிக்காவது பயப்படுவோம். இவ்வாறு இந்த இரண்டு சாட்சிகளுக்கும் ஒரு மனிதன் பயந்து நடப்பானேயானில் கோர்ட்டு வாசலில் மக்கள் குவிய வேண்டிய அவசியமே இருக்காது, நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு வேலை இருக்காது. ஏனென்றால் இந்த இரண்டு மனசாட்சியின்படி நடந்தால் நாட்டில் குற்றங்கள் குறைந்துவிடும், வன்முறைகள் குறைந்துவிடும். மனசாட்சிக்கு பயந்து யாரும் குற்றம் செய்யாமல் இருப்பார்களேயானால் அதுவே ஒரு வளமான சமுதாயத்திற்கு வழிவகுக்கும் என்று கேட்டுக்கொண்டு, அனைவரும் அனைத்து என்னுடைய உடன்பிறப்புகளும் நண்பர்களும் உறவினர்களும் அவரவர் மனச்சாட்சிக்கு பயந்து தெய்வத்தின் சாட்சிக்கு பயந்து உண்மையாய் நீதியாய் அடுத்தவர்களை கொடுமைப்படுத்தாமல், அடுத்தவர்களின் மனதை துன்புறுத்தாமல் ஒரு நல்ல நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து நம்மை படைத்த இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி
நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து கழிக்க வேண்டும் என்று அனைவரையும் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.